இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயக்காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் வந்து நான் 10 லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்துக்கின்னு பெட்ரோலு ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கின்னு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வந்து ஒரு விவசாயோட நிலமையை பாருங்கள். எல்லாம் வந்து பூச்சி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சோகையெல்லாம் தின்னுது. இது பாரு கோராளி இருக்குது. அவர் ஆள் வச்சு களை பறித்து சேடை ஓட்டி இந்த மாதிரி கோராளி வந்துடுச்சுங்க. இப்போ அவரே வந்து விலைக்கு போட்டாலையும் கம்மியாக தாங்க எடுப்பாங்க. முடியல. இங்கே பாருங்கள், ஒரு மூட்டை 400 500 கம்மியாக கேட்குவாங்க. நம்ம சாப்பிட்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விவசாயிக்கும் பிடிக்காது. சரியா? இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எட்டுன்னு வந்து போடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 200 நாள் ஆகுதுங்க. ஆனால் இது தெரியாமல் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்டு போயிடுறாங்க. தண்ணி இல்லாமல் நமக்கு வேணுன்ற போது மழை பெய்யறதில்ல, வேணான்ற போது இது நல்லா வந்து போட்ட வந்துடும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுன்னா கீழே வந்து மழை பெஞ்சு சாய்ச்சி போடும். அன்றைக்கி விவசாயியோட நிலமை வேஸ்ட்டு தான். ஆனால் அது யாருக்கும் புரியுறதில்ல, தெரியுறதில்ல. விவசாயினா யாருங்க மதிக்கிறாங்க? விவசாயத்தை வந்து யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. மதித்தாச்சாங்க விவசாயம் முன்னேறும். விவசாயம்னாவே கொஞ்சம் கௌரவம் இல்லாமல் பார்க்குறாங்க. நம்ம கௌரவத்துக்காக பார்க்கலைங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சி ஒரு வேலையை எடுத்து செய்கிறோம். ஏன்னா இந்த விவசாயி இப்போது 10 பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒருத்தராக புரிஞ்சுப்பாங்கன்னு தான் இந்த வீடியோவை அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பாருங்க, பூரா எலி வலை வச்சுன்னு பூச்சி அடிச்சுன்னு இப்படி தாங்க விவசாயியோட நிலமே இருக்கும். சரியா? இதெல்லாம் தாண்டி மிச்சம் மீதி வர்றது தான் நமக்கு இந்த கோராளி வந்து ஆளுங்களை வச்சு தான் களை பறிச்சாச்சு. ஆனால் அப்பயும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லாமே இப்போ இதுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம மருந்து அடிக்கணும். சரியா? இல்லை நம்ம ஒருத்தர் தான் அடிக்கணும். சரி, நம்மளை கூப்பிட்ருக்காரு, நீங்கள் நல்லா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. நமக்கு வந்து கேனுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க பெட்ரோலு. இல்லை நம்ம போய் அடித்து முடிச்சுட்டு வர பிடிக்கும் கை காலெல்லாம் வலி எடுக்கும், சேரு வேறு. சரிங்களா? இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயத்தை வந்து ஒரு நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறான்னு அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? நம்ம நெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தயவு செஞ்சு யாரும் தண்ணி வைக்காமல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கும் போது அந்த பூச்சி வந்து கீழே வந்துடும். அதனால் சொல்கிறேன். சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை வந்து ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?